படம் ப்ரோ மச்சா படம் தரமா இருந்துச்சு. படம் செமையா இருந்துச்சு. அதில் படம் பயங்கர மொக்க. படம் சுத்தமாக சரியில்லை. தயவுசெய்து ஏஆர் முருகதாஸ்லாம் அந்த நார்த் இந்தியனில் போய் அங்கே எடுக்கிறான்னா அங்கேயே போயிடட்டும். எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்கல. மூவி எல்லாமே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும். வித்யுக்கு வேற லெவல் ஆக்டிங். படம் பார்க்கலாம் ப்ரோ ஒரு தடவை. எஸ்கே ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அனிருத் பிஜிஎம் கிளிஸ்டாப்பில். ஓகே ப்ரோ கம்பேக் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். சாங்ஸ் பிஜிஎம் அனிருத் தெரிக்க விட்டா அப்படி படம் பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் கம்பேக் தான் அது. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எஸ்கே இந்த மாதிரி லுக்கில் பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது படம். வந்து பாருங்கள். சூப்பராக மிரட்டி விட்டாப்ல. படம் செம்மையாக இருக்குது. எஸ்கே ஆக்ஷன் வேறு லெவல் பீக்கில் இருக்குது. பெட்ரோல் பிளாக்கு அதை விட மாசு. சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல். ஃபேமிலியோட வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்குது. ஓஜி கம்பேக். செம்ம படம். துப்பாக்கி படம் ரெஃபரன்ஸு அதான் கன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னாங்க. பில்லு அவர் தான். அந்த டைலாக்லாம் செம்ம மாசம் இருந்துச்சு. செம்ம எஸ்கே ஃபேன் நான். பயங்கரம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் ப்ரோ. அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு. மச்சா படம் ப்ரோ மச்சா படம் தரமா இருந்துச்சு. படம் செமையா இருந்துச்சு. மூவியில் முக்கால்வாசி ஃபைட் தான். ஸோ ஆக்ஷன் மூவியாக லைக் பண்ணுறவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. அவங்க லைக் பண்ணுவாங்க. ஓகே தான் ப்ரோ. அதில் படம் பயங்கர மொக்க. படம் சுத்தமாக சரியில்லை. தயவுசெய்து ஏஆர் முருகதாஸ்லாம் அந்த நார்த் இந்தியனில் போய் அங்கே எடுக்கிறான்னா அங்கேயே போயிடட்டும். படம் ஒன்றுமே இல்லைங்க. கதையும் கிடையாதுங்க. துப்பாக்கியை மீடுறது தான் கதைன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் துப்பாக்கி எங்கன்னே தெரியல. எது எஸ்கே விட்டுருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் டேரக்டாக செய்ய முடியும். ஆனால் முருகதாஸ் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் மெண்டல் ஆக்கிட்டான் எல்லாத்தையுமே. ஒஸ்ட்டு இன்னும் 10 நாள் எத்தனை வர இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா முருகதாஸ் படம் ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும் கண்டிப்பாக அவன் படத்தில். இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி அனிருத் மியூசிக் போடவும் அந்த படம் மாதிரியே அந்த விக்ரம் மாதிரியே அந்த மியூசிக்கை போட்டு அப்படியே கொண்டு போயிட்டான் படத்தை. ஆனால் ஒன்றுமே கதை இல்லை, ஒன்றுமே இல்லை, விஷயம் இல்லை, வேஸ்ட்டு. வில்லனு நான் நல்ல வில்லனு அவனை வந்து ஆரம்பமே சாவடிச்சிட்டாங்க படத்தில். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. படம் ஒஸ்ட்டு 10க்கு வந்து முட்டை கொடுக்கலாம் அவனுங்களாம். இந்த மாதிரி நீ வராத, தமிழ்நாடு படம் எடுக்க வராத. இந்த மாதிரி டேரக்டர்லாம் போட்டு நம்மளை காலங்காலத்தில் வச்சு சாவடிக்கிறாங்க. வீணாக போனவனுங்க. இதுதான் விஷயம். ஓகே தான் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் பிரித்து விட்டாங்க ப்ரோ. மியூசிக் பிஜிஎம் எல்லாமே ஃபேமிலியோட தெரில. பட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ரோ போச்சு. மொக்கையாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. அவ்வளோக்கா சாங்ஸ் வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ ஃபேமிலி. சூப்பராக இருக்குது. ஆக்ஷன்லாம் சூப்பராக கம்பேக் தான் ப்ரோ. பாருங்க பக்கானே செம்மனே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே தான். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கம்பேக் தான். எஸ்கே கம்பேக் தான். சூப்பராக இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. சாங்ஸும் ஓகே. லவ் ஆக்ஷனு செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக தான். ஓகே தான். நல்லா தான் ப்ரோ. ஓரளவு சுமாராக தான் இருக்குது. லவ்வில் பெருசாக ஒன்றும் இல்லை. காமெடி சென்ஸாக ஒரு ஒர்க் ஆகும். காமெடி சென்ஸாக அவ்வளோ இல்லை. இல்லை ஹியூமர் தானே சிவகார்த்திகேயன். ஆக்ஷன் பிளாக்லாம் இல்லை அவ்வளோவா இல்லை. அவர் நல்லா இருந்தது எல்லாமே. ஆக்சுவலாக முருகதாஸ் சார் கம்பேக் தான் இது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அனி சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தார். இல்லை லேக் அப்படி ஒன்றும் தெரில. லைக் வந்து எல்லாமே கரெக்ட் நார்மலாக தான். எதுவுமே ஓடுவா இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். நல்லாவே இருக்குது. முருகன் லோலன் கம்பேக் நல்லா இருக்குது. உண்மையில் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து 1 to 1 ஃபைட் வச்சுருக்காங்க. அது வந்து எந்த படத்துலையுமே இப்போ வைக்கிறது இல்லை. அது ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது வித்யு ஜமால் கிழிச்சு கொடுத்துட்டாரு. துப்பாக்கிக்கு அப்புறம் அஞ்சானுக்கு அப்புறம் அவருடைய கம்பேக் இது. அவரை வச்சு இன்னும் மென்மேலும் படம் பண்ணால் வரலாம். ஃபேமிலியோட வரலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. லவ்வர்ஸோடையும் வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம், எங்களை மாரி அண்ணன் கூடயும் வரலாம். அருமையாக இருக்குது படம். வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை படத்தில். படம் அப்பப்போ லேகாக போகுது. பட் ஆனால் தூக்கி கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல்
அருமையாக வாங்க, படத்தை என்ஜாய் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருந்தது. நைஸ் ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கம்பேக் ப்ரோ. செம்ம ப்ரோ. அனிருத் மாசின் செம்மையா மறக்க முடியாம என்ன படத்தை பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க? ஆக்ஷன் தான் ப்ரோ. வில்லன் மாசின் 2 வில்லன் ப்ரோ தெரிச்சு விட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் தேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ. படம் வேறு லெவலு, பார்க்கலாம், எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். எஸ்கே சூப்பராக சம்பவம் பண்ணியிருக்காரு, வேறு லெவல். மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. கடைசி சீன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைட்டு ஒவ்வொன்றும் மாஸாக இருந்தது. ஒவ்வொரு சீனையும் சஸ்பென்ஸாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. படம் செம்மையாக இருக்குது, எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். ரசிகராகவும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். செம ஒருத்துச்சு படம். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்து. விக்ரமுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கதை, நல்ல ஆக்டிங், எல்லா கேரக்டரும் செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான படம் தான் இப்போ தான் வந்து. செம்ம பெஸ்ட்டு ஒர்த்து படம். பயங்கரமான ஒர்த்து. வில்லன்லேருந்து எல்லா ஆக்டர் ஹீரோயினை சூப்பராக காட்டியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு. அது மாதிரி பேரிங் சூப்பர். வித்யூ ஜமால் தான் மாசு. வித்யூ ஜமால் மாசு பயங்கரமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை லேக்லாம் இல்லை. ஸ்டார்டிங்லாம் சூப்பராக. எஸ்கேவை இப்படி பார்க்க முடியும்னா இதுதான் முதல் தடவை. வேற லெவலில் இருக்காது எஸ்கே. இல்லை அதுக்கு மேலே பர்ஃபெக்ட்டுங்க. சரியான மாத்தாரம். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும். அப்படி இல்லை பாட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரமான செய்கை இருக்குது. போய் பாருங்க மறக்காம ஃபேமிலியோட இருந்துச்சு. ப்ரோ எஸ்கே ஆக்டிங் வேற லெவல் தெரிஞ்ச விட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஹீரோயின் மாலதி சூப்பர் கேரக்டர், நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே பார்க்கலாம், எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல. மூவி எல்லாமே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும். வித்யூக்கு வேற லெவல் ஆக்டிங். இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் ஆக்டிங்கே வேற லெவல்ல இருக்கும். செம்மையா இருக்கும். வேற லெவல்ல தெரிஞ்ச எல்லாமே சூப்பர். எந்த இடத்துலயுமே பிஜிஎம்லாம் எங்க கரெக்டா யூஸ் பண்ணணும் எல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி தான். குழந்தைங்கலேருந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்காப்ல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து பக்கா கமர்ஷியல் தான். நமக்கு நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. நம்ம துப்பாக்கி கத்தி எல்லாம் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் இருக்கும், பட் அதுவுமே கொஞ்சம் அப்போ நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. மாசாக பண்ணியிருக்காரு. படத்தில் வேற பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்க எஸ்கே ஆக்டிங் இல்லாமல் வேறு டெக்னிக்கலாக நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குது. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. எமோஷனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவரோட கேரக்டர்ஸ் எஸ்கேவோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு.